அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை ஆன்லைனாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்ரைட்டிங்க்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நான் இங்கே டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் இதோட லிங்க்கு. இந்த லிங்க்கு அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை மோசிலா ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டைப்ரைட்டிங் எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த லிங்க் அது பார்த்தீங்களா கர்சர், இங்கே நான் ஒரு லிங்க் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே வெப்சைட்ஸ்குள்ளே போயிடும். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நம்மளுக்கு என்னென்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இன்ஸ்டிடியூஷன் லாகின், இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், இன்ஸ்டிடியூஷன் லாகின், இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. அந்த எஸ்எம்எஸில் உங்களோட யூசர் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு எஸ்எம்எஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர் நேமு கொடுக்குறேன். இப்போ இதில் யூசர் நேமை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் உங்களுக்கு தெரியும், உங்களோட அப்ரூவல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் யூசர்னு கொடுங்க, அப்ரூவல் நம்பரை யூசர்னு கொடுத்து உங்கள் அப்ரூவல் நம்பர் கொடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. லாகின் கொடுங்க. ஓகே, லாகின் கொடுத்த உடனே உள்ளே போயிடும். கீழே வந்தீங்கன்னா கிளிக் டு ப்ரொசீட் கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது எல்லாமே ஒர்க் ஆகும். கர்சர் இங்கே வச்சிங்கன்னா பாருங்கள், இந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஜிடிஇ டவுன்லோட்ஸ் லாக் அவுட். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் லாகின் பண்ணியிருக்கீங்க, உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா எதுவுமே ஃபஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் இப்போ தான் லாகின் பண்ணி உள்ளே போயிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, லாக் அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த டவுன் மாதிரி ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இது கொண்டு போன உடனே இந்த ஹேண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் வருதா, இது வந்த உடனே இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இந்த லாக் அவுட்டுன்னு இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஓகே, இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஓல்டு பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு வந்த எஸ்எம்எஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, எஸ்எம்எஸ் வந்த பாஸ்வேர்டை நம்ம யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தானே உள்ளே வந்தோம், அந்த பாஸ்வேர்டு தான் ஓல்டு பாஸ்வேர்டு. சரிங்களா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை அப்படியே கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில், சுமாலில் இருந்தால் சுமாலில் அப்படியே இங்கே டைப் பண்ணுங்க. சிம்பிள் எல்லாமே இருக்கும். சரிங்களா, ஸ்பெஷல் லெட்டர்ஸ் இருக்கும், எல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும்போது கேப்ஸ் லாக் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த பாஸ்வேர்டு ஓல்டு பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கும் அது தேவைப்படும், நியூ பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கும் அது தேவைப்படும். அதனால கேப்ஸ் ஆன்ல இருந்தா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே ஓல்டு பாஸ்வேர்டில் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு, இப்போ நியூ பாஸ்வேர்டு வந்து என்னோட விருப்பத்துக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னன்னா ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்கணும். சரிங்களா, இதில் கேப்ஸ் இருக்கணும், சுமால் இருக்கணும். அப்படி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. சேம் என்ன கொடுத்தீங்களோ அதையே ரீஎன்டர் பாஸ்வேர்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு திரும்ப நான் டேப் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், அதே பாஸ்வேர்டை திரும்பவும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு
சேஞ்ச் பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? நீங்க கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் போய் என்ன பண்ணுங்க, உங்களோட யூசர்னு கொடுத்து உங்களோட அப்ரூவல் நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, என்ன பாஸ்வேர்டு இப்ப கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க உள்ள வாங்க. சரிங்களா? அப்ப கொடுத்துட்டா இந்த பாஸ்வேர்டை பொறுத்த அளவுக்கு நீங்க எங்கேயுமே யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. இந்த பாஸ்வேர்டை பொறுத்த அளவுக்கு இது உங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்குரியது, நீங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, இன்ஸ்டிடியூஷன் ப்ரொஃபைல் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா இன்ஸ்டிடியூஷன் ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைல் வந்து இதுல கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். அது கூறியதான் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனோட நேமு, அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ப்ரெப்பரேட்டர், அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, நீங்க நம்ம என்னெல்லாம் நம்ம எக்ஸாம்க்கு நம்ம அனுப்புறோம் பாத்தீங்களா அதோட கோடு, இது எல்லாமே இருக்கு. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டிடிசி ஹோல்டர் யாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் எத்தனை மிஷின்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, டைப்ரைட்டிங் மிஷின் வந்து இங்கிலீஷ்ல எத்தனை வச்சிருக்கீங்க, தமிழ்ல எத்தனை வச்சிருக்கீங்க, அதே போல சிஸ்டம் கம்ப்யூட்டர் எத்தனை வச்சிருக்கீங்க. நம்ம ரினிவல்ல கொடுத்துருப்போம் பாத்தீங்களா, சேம் அதையே இங்க அப்டேட் பண்ணிருப்பாங்க. நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்க இங்க பாத்துக்கலாம். ஒன்லி அதுக்காக மட்டும்தான் இது. ஒருவேளை நீங்க இதை பிடிஎஃபா என்ன பண்ணிக்கலாம், நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க எப்படி பிடிஎஃபா எடுக்கிறதுனா கண்ட்ரோல் பி கொடுங்க. கண்ட்ரோல் பி கொடுத்த உடனே பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இங்க டெஸ்டினேஷன்ல இங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இங்க இருக்குல்ல சேவ் அஸ் பிடிஎஃப், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துல சேவ் பண்ணுன்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாருங்க ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா. இதை நீங்க டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப் எந்த இடம் வேணுமோ நீங்க என்ன நேம் கொடுக்கணுமோ ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போய் சேவ் ஆயிரும். இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட இந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரொஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபினிஷ்டு. திரும்ப இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம்னா நீ திரும்ப இங்க இருந்து வர்றதுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த ஆரோ, இதான் பேக்ல போறதுக்கு இதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ல வந்துடும். ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னன்னு பாருங்களேன். இங்க என்ன பண்ணலாம்னா இங்க அப்டேட் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இங்க அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இது எல்லாமே அப்டேட் ஆயிரும். உங்களோட மொபைல் நம்பரு, அடிஷனல் நம்பரு, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு, உங்க மெயில் ஐடி, இது எல்லாமே என்ன ஆயிரும்னா அப்டேட் ஆயிரும். ஓகே, டன். இப்போ இது நெக்ஸ்ட். இப்போ அடுத்தது இங்க பாருங்க. அடுத்து என்னன்னா அப்டேட் எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸ். இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே பாருங்க ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். இப்போ இதுல 3 இருக்கு. இது சாய்ஸ் தான். நீங்க என்ன பண்ணுங்க, இது 3ஐயுமே நீங்க கொடுத்தாகணும்ன்ற கட்டாயம் கிடையாது. கொடுக்கணும்னா நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மதுரைனால நான் என்ன பண்ணேன்னா மதுரை இங்க சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் 1. ஓகே, இப்போ எனக்கு உரிய சென்டரை நான் இங்க செலக்ட் பண்றேன். சரிங்களா? நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த சாய்ஸ் 3, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் கூறிய எக்ஸாம் சென்டர். நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த 3 இருக்குல்ல, நீங்க டைப்ரைட்டிங் கூறிய நம்ம எக்ஸாம் அனுப்புறோம் பாத்தீங்களா அந்த சென்டர் இந்த 3. நெக்ஸ்ட் லிமிட்டட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் 2 இருக்கு பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னா இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சுருக்கெழுத்து ஷார்ட் ஹேண்ட் அனுப்புவீங்கல்ல அதுக்குரிய சென்டர். சரிங்களா? ஓகே, அடுத்து சூப்பர் லிமிட்டட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட் ஹேண்ட்லயே ஹை ஸ்பீட் அனுப்புவீங்க பாத்தீங்களா, ஹை ஸ்பீட் அதுக்குரிய சென்டர். அடுத்து அக்கௌண்டன்சி அவங்களே போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டன்சிக்கு கூறிய எக்ஸாமினேஷன் சென்டர். இது எல்லாமே நீங்க இருந்தா சூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்ரைட்டிங் மட்டும் தான் இப்ப நம்ம பாக்குறோம். நான் என்ன சொல்றேன்னா இப்ப டைப்ரைட்டிங்கை பத்தி மட்டும் தான் நான் சொல்றேன். அதனால சாய்ஸ் 1ல எனக்கு ஒரு சென்டரை நான் என்ன பண்ணிடுறேன், சூஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு கீழே வந்து அப்படியே நான் எதுவுமே வேற சேஞ்சஸே பண்ணல. என்ன பண்றேன்னா அப்டேட்னு கொடுக்குறேன்.
ஓகே அப்டேட் கொடுத்துட்டேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணேன் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டேன். பாருங்க எனக்கு எக்ஸாம் சென்டர் வந்து டைப்ரைட்டிங்க்கு ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி திரும்ப இப்போ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் பண்ணுனதை ரிப்போர்ட்ஸாக நான் பார்த்துக்கலாம். சரி இங்கே பாருங்க எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸ் ரிப்போர்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பாருங்க என்னோட இன்ஸ்டிடியூஷன் நேமு அட்ரஸ்ஸு இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. எந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க மீனாட்சி காலேஜ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. எனக்கு அவ்வளோதான் 140 சென்டர் நம்பர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ எனக்கு தேவையாக இருந்துச்சுன்னா 2வும் 3வையும் நான் பண்ணிக்கிருவேன். இப்போ எனக்கு ஒருவேளை ஆப்ஷனல் எனக்கு இது போக இது ரெண்டுலையும் நான் பண்ணுறதுக்கு தேவை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டையுமே நான் எடுத்துக்கிருவேன் சூஸ் பண்ணிக்கலாம். சரி நான் இப்போ திரும்ப அது ரெண்டையும் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் உமன் சரிங்களா. நான் மதுரையிலே இன்னொரு சென்டரை வந்து சூஸ் பண்ணுறேன். செகண்டு தேர்ட் என்ன பண்ணுறேன்னா சேம் அதிலே தமிழ்நாடு பாலிடெக்னிக்லேயே பாய்ஸை செலக்ட் பண்ணுறேன். பாருங்க பாய்ஸ் இப்படி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா இது 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1 தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன சாய்ஸ் 2ஐயும் பண்ணிட்டேன் 3ஐயும் பண்ணிட்டேன். இப்போ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா கீழே வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே இப்போ போய் நான் ரிப்போர்ட் பார்க்குறேன். பாருங்க சென்டர் நம்பர் சென்டர் நேம் எனக்கு இப்போ ஃபஸ்ட் 1 தான் பண்ணியிருந்தேன். இப்போ 3யுமே பண்ணிட்டேன். 3யுமே பாருங்க எனக்கு வந்துருச்சு சரிங்களா. இவ்வளோதான். இப்போ இன்ஸ்டிடியூஷன் ப்ரொஃபைலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஓகே இது ஃபஸ்ட் ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே நீங்கள் எக்ஸாம் சென்டரை வந்து 1 or 3 சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் இருக்குது வேறு எதுவுமே இல்லை. சரி இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஜிடிஇன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜிடிஇயை கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பாருங்களேன் இங்கே அப்லோட் இங்கே வந்து அப்லோடு எக்ஸல் ஃபைல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை எக்ஸல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். அதில் ஒர்க் பண்ண ஃபைலை திரும்ப நம்ம இந்த வெப்சைட்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்காக தான் நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். பார்க்கலாம் நம்ம எல்லாமே பார்க்கலாம். நான் ஒரு தடவை ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் எல்லாம் அப்லோட் பண்ணுற ஐடியாஸ் எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த போர்ட்டல்லே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ளிகேஷனை நீங்கள் போர்ட்டல்லையே ஒருத்தவங்களுக்கும் டைப் பண்ணலாம். எக்ஸலில் நீங்கள் மொத்தமாக பண்ணலாம். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் கிரியேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணலாம். எடிட் பண்ணணும்னாலும் அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஆப்ஷன் தான் இது. ஓகே அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுறீங்க டெலிட்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு எக்ஸலில் நீங்கள் ஒன்று அப்லோடு டேட்டாஸ் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன்லேயே போர்ட்டல்லையே நீங்கள் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கணும். இதில் எல்லா வேலையும் முடிச்சுட்டிங்கன்னா அப்லோட் இமேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோஸையும் சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. போன பேர் சர்டிஃபிகேட்டையும் அந்த 3ஐயும் இதில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி இல்லை எக்ஸலில் நம்ம அப்லோட் பண்ணாலும் டெம்பரவரி நம்பர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் 1 2 3 தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். அதெல்லாம் நம்ம உள்ளே போகும்போது பார்க்கலாம். அந்த டெம்பரவரி நம்பரை நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா எந்த டெம்பரவரி நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வியூ ஆகும். ஃபோட்டோவையும் அவங்களோட சைனையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா. உள்ள நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். சரி இது முடித்த உடனே நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் காப்பியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். இந்தியன் பேங்க் MU சலான் இருக்குது பார்த்தீங்களா. MU சலான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்களே அதில் படிச்சிருப்பீங்க மல்டி யூட்டிலிட்டி சலான் சரிங்களா. இப்போ இது இந்தியன் பேங்க் மல்டி யூட்டிலிட்டி சலான் அப்படின்னு சொல்லி அந்த சலானுக்கு நேம் சொல்கிறாங்க சரிங்களா. இந்த சலானை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணிக்கலாம்.
ஓகே, இதுலயே நீங்க என்ன பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷனுக்கு கன்சாலிடேட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெக்ளரேஷன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்லோட் வந்து இப்ப நீங்க ஒருவேளை ஆன்லைன்ல நம்ம பே பண்ணாம நம்ம என்ன பண்றோம், ஆஃப்லைன்ல பே பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா நீங்க என்ன பண்ணலாம், 3 சலான் 3 சலானை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நீங்க என்ன பண்ணணும், பேங்க்ல போய் ஆஃப்லைன்ல கட்டிட்டு நீங்க சலானை அப்லோட் பண்ணணும். அதுதான் பாத்தீங்கன்னா அப்லோட் பேமெண்ட் சலான்ஸ். சரிங்களா? ஓகே. ஃபீஸோட அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க இதுல வியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க எக்ஸல் நீங்க இந்த எக்ஸல் இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த எக்ஸலை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஹியர்னு வரும். இந்த ஹியரை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல், எக்ஸல் ஃபைல் இப்படி டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன உடனே அந்த எக்ஸல் ஃபைலை ஓபன் பண்ணுங்க. ஓகே, நம்மளுக்கு வேலையே பாத்தீங்கன்னா இங்க தான். நம்ம இந்த வேலை இப்போ என்ன செய்யறோம்னா, இப்போ எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆயிருச்சு, நான் அதை ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இங்க வந்து இதை பத்தி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். டைப்ரைட்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ண போறேன். இந்த எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த எக்ஸல் ஃபைல்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த எக்ஸல் ஃபைல்லே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எல்லா டோட்டல் நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே இதுல நம்ம எல்லா ஸ்டூடெண்ட் நேமை என்ட்ரி போட்டு நம்ம இதில் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல்ல அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் ஃபைல்ல நம்ம சிம்பிளா வேலையை முடிச்சிடலாம். சரி, ஒரு டவுட் வரும். இப்போ நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே எக்ஸல்ல பண்ணி நான் இம்போர்ட் பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு 2 ஸ்டூடெண்ட் மிஸ் ஆகுறாங்க. 2 ஸ்டூடெண்ட்டை நான் சேர்க்கணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸல் அப்லோட் பண்ண வரைக்கும் எக்ஸல் ஃபைல் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷனில் போய் கிரியேட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்ட்ரா நீங்கள் இப்போ எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ டெம்பரவரி, இந்த டெம்பரவரி நம்பர் இருக்குல்ல, இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு 90 நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, 91 ஒரு நம்பர் அங்கே கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த நியூ ஸ்டூடெண்ட்டை நம்ம அங்கே சேர்த்துக்கலாம். தாராளமாக அப்படி பண்ணிக்கலாம். எடிட் பண்ணணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அங்கேயே அப்ளிகேஷன் நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். எந்த டெம்பரவரி நம்பர் எடிட் பண்ணணுமோ அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாங்க, அங்கே எடிட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெம்பரவரி ஐடி. இப்போ டெம்பரவரி ஐடினா என்னன்னா, நம்மளா பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கிரியேட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா நான் 1 2 3 அப்படி நான் சீரியல் நம்பர் மாதிரியே நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் இப்போ கொண்டு போக போறேன்னா 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னா இங்கே பாருங்க 1 கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், அவ்வளோதான். இது ஃபுல் டீட்டெயில்ஸை ஃபுல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னா 2 அப்படி நான் யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரவரி ஐடியில் ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், டெக்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ யூனிக் ஐடினா டெம்பரவரியில் யூனிக் ஐடினா இப்போ 1ன்னு கொடுத்துட்டேன், திரும்ப ஒரு 1ன்ற ரீஎன்ட்ரி வரக்கூடாது. சரி, ஒரு 10 ஒரு டெம்பரவரி ஐடி போட்டு கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல திரும்ப 10 டெம்பரவரி ஐடி வரவே கூடாது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா டெம்பரவரி ஐடி திரும்ப அந்த ஐடியை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது, அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேமு, என்ன நேமோ நான் ஸ்டூடெண்ட்டோட நேமை நான் டைப் பண்ணுறேன். அப்படியே டேப்பை ப்ரெஸ் பண்ணேன்னா நெக்ஸ்ட் போயிடும். இங்கே தான் இனிஷியல் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்து டேட் ஆஃப் பர்த். இப்போ பாருங்க, அடுத்து டேட் ஆஃப் பர்த். இப்போ டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தளவுக்கு எப்படின்னா டேட்டு, மந்த்து, இயர் நம்ம தான் டைப் பண்ணணும். ஹைபன் யூஸ் பண்ணணும், ஹைபன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இங்கே பாருங்க கீழே டேட்டு, மந்த்து, இயர். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டு, மந்த்து, இயர் யூஸ் பண்ணுறேன். 2. ஓகே. ஃபாதர் நேம் இங்கே டைப் பண்ணணும். ஃபாதர் நேம் இல்லைன்னா மதர் நேம் டைப் பண்ணலாம். சரி, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபாதர் நேமே டைப் பண்ணிடுறேன். ஓகே. இங்கே என்ன பண்ணுங்கன்னா இங்கே பாருங்க, இந்த டவுன் ஆரோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க, மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ இங்கே அட்ரஸ் 1ல் டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளாட் நம்பர் 3 டேப் ப்ரெஸ் பண்ணிட்டேன். டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணிவிட்டு டேப் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மதுரை அப்படின்னு டைப் பண்ணுறேன்.
ஓகே, இங்கே ஸ்டேட் பொறுத்த அளவுக்கு பாருங்க பண்ணேன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட். இங்கே ஸ்டேட் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு டேப் யூஸ் பண்ணுறேன். அடுத்து பாருங்க பின்கோடு 625018 யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மொபைல் நம்பர், ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா, 858937 ஓகே. ஓகே, செகண்ட். இப்போ செகண்ட் மொபைல் நம்பர் இது ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்கணும். நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், நீங்கள் அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட இருக்குது, அதனால் நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ மெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். மெயில் ஐடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இங்கே இவங்க என்ன குவாலிஃபிகேஷன், ஸ்டூடெண்ட் என்ன குவாலிஃபிகேஷன், அவர் என்ன இப்போ முடிச்சிருக்காரோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த சர்டிஃபிகேட்டோட என்ன பண்ணுங்கள் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ 10th இதோட ஒரு பாஸோட டீட்டெயில்ஸ். சரிங்களா, இதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டில் ஒரு இயருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும்னு நான் இப்போ சொல்கிறேன். மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017 முன்னால் பார்த்தீங்கன்னா 17க்கு வரைக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், 7 நம்பர் தான் இருக்கும். சரிங்களா, 2017 மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர்னு இருக்கும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கும், 7 டிஜிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். 2018 எக்ஸாம் நம்பர்னு இருக்கும், அதுலேயும் 7 தான். 2019 எக்ஸாம் நம்பர்னு இருக்கும், அதுலேயும் 7 தான். 2020 ரோல் நம்பர்னு இருக்கு, அதுவும் 7 தான். எல்லாமே 7 தான், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா, நம்ம கண்டிப்பாக அவங்க மார்க் ஷீட் ஃபைனலாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மார்க் ஷீட்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறணும். சரிங்களா, அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறணும். வேற எந்த இது ஒன்று கொடுத்தாலும் நம்ம அதை ஓகே பண்ணக்கூடாது. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ், இப்போ டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே யூஸ் பண்ணலாம். 10th போயிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வந்து ஃபுல் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. சரிங்களா, முடிச்சிருந்தா நீங்கள் ஃபுல் பண்ணலாம் இங்கிலீஷ் பொறுத்த அளவுக்கு. சரிங்களா, இங்கிலீஷில் என்ன பண்ண டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அவர் ஃபினிஷ் பண்ணியிருந்தாருன்னா அதை பண்ணிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ் ஆன டீட்டெயில்ஸ் அதையும் நம்ம இங்கே ஃபுல் பண்ணணும். சரிங்களா, இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்கிப் பண்ணுறேன். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் டைப்ரைட்டிங் தமிழ். சரிங்களா, தமிழில் வந்து அவர் இதில் ஏதாவது அவர் ஃபினிஷ் பண்ணியிருந்தாருன்னா இங்கே போடணும். சரிங்களா, ஓகே. அதோட பாஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே போடணும். இதுவும் எதுவுமே இல்லை, நான் இப்போ இதையும் ஸ்கிப் பண்ணுறேன், அடுத்து வரேன். அப்படி எதெல்லாம் இல்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்து வந்துடலாம். இது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் சாட்டன். சரிங்களா, சாட்டன் பொறுத்தளவுக்கு இதில் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டேப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து போகிறேன். இது அந்த பாஸ் ஆன டீட்டெயில்ஸ் சேம். இது வந்து இங்கிலீஷ்க்கு சாட்டன்லேயே, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு. சரி, அடுத்து அதே பாஸ் டீட்டெயில்ஸ் தான். நெக்ஸ்ட் அடுத்தது சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சிக்கு இருந்தால் அதோட பாஸ் டீட்டெயில்ஸ். சரிங்களா, சரி. இப்போ இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எப்படின்னா இப்போ பாருங்களேன், இங்கே டைப்ரைட்டிங் இங்கிலீஷில் என்ன பண்ணுறாரு அவர் பாருங்க. இங்கே இந்த ஃப்ரீ ஜூனியர் பண்ணுறாரா, ஜூனியர் பண்ணுறாரா, ஹையர் பண்ணுறாரா, ஹை ஸ்பீட் பண்ணுறாரா என்னன்னு சொல்லி அவர் என்ன இப்போ அவர் எக்ஸாம் எழுத போகிறாரு, இப்போ நம்மகிட்ட என்ன படிச்சுட்டு இருக்காரு, எக்ஸாமுக்கு என்ன நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவர் என்ன பண்ண போகிறாருன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் இதுதான் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் அவர் பண்ண போகிறாரு. சரி, செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, எப்போ எக்ஸாம் எழுத போகிறாரு, செகண்ட் பேஜா, தேர்ட் பேஜா, ஃபர்ஸ்ட் பேஜா, 4th பேஜா, 5th பேஜா, எது பண்ண போகிறாரோ அதை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னீங்கன்னா 4th பேஜ் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ இங்கிலீஷ் ஓகே, இது 4th பேஜ் பண்ணிட்டாரு. சேம் அதே போல் தமிழ் பண்ணுறாரா, தமிழ் வந்து ஃப்ரீ ஜூனியர் இருக்கா, ஜூனியர் இருக்கா, ஹையர் இருக்கா, ஹை ஸ்பீட் இருக்கா, இருந்துச்சுன்னா நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே டேப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து போயிடலாம். ஏன்னா இங்கேயே இல்லைன்னும் போது இங்கேயும் கிடையாது. சரிங்களா, ஓகே. அடுத்து
சேம் சாட்டனுக்கு இங்கிலீஷ் பண்றாரா? இப்போ நம்ம டைப்ரைட்டிங் தான் பண்றோம், அதனால என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம டேபை ப்ரெஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி, இங்கேயும் தான், இங்க இங்கிலீஷ் சாட்டன், இங்க தமிழ் சாட்டன். சரி, ஓகே. இங்க பொறுத்தளவுக்கு சாட்டனோட ஹை ஸ்பீடு, சாட்டன்ஸ் ஹை ஸ்பீடும் இல்லை. சரி, சாட்டனோட தமிழ் ஹை ஸ்பீடு இதுவும் இல்லை. அக்கௌண்டன்சியோட சம்மந்தப்பட்டது. சரி, இது அக்கௌண்டன்சிக்கு இதுவும் இல்லை. பாருங்க, ஃபினிஷ்ட், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒருத்தரோட டேட்டாவை முடிச்சிட்டேன் பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியான வேலை, அழகா முடிச்சிட்டேன் நான். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்களேன், நான் 2 போடுறேன். போட்டுட்டு அடுத்து செகண்ட் ஒருத்தருக்கு பண்ண போறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஜூனியர் பண்ணேன், இப்போ தமிழ் ஜூனியர் பண்ண போறேன். தமிழ் ஜூனியர் ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, நேமு, இனிஷியல். ஓகே, பண்ணிட்டேன். இவரோட டேட் ஆஃப் பர்த், சரி, நேமும் நான் கொடுத்துட்டேன். இப்போ இவர் மேலா ஃபீமேலா? சரிங்களா, இங்கே கிளிக் பண்ணுறேன், பண்ணிட்டு கொடுத்துட்டேன். சரி, ஓகே. அடுத்து மதுரை பண்ணிட்டு, இங்கே டிஸ்ட்ரிக்கும் மதுரை தான். ஓகே, இங்கே பாருங்க, இப்போ நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணணும். ஓகே, பண்ணிட்டேன். இப்படி நான் இப்போ கொடுத்துட்டேன்னா, இப்போ பாருங்க, இப்போ தமிழ்நாடு செலக்ட் பண்ணணும். ஆனால் இங்கே என்னன்னா, இங்கே என்ன நடக்குதுன்னீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணிட்டேன். தமிழ்நாடை பொறுத்து இப்போ பாருங்க கொடுத்துட்டேன். இப்போ இங்கே அடுத்து போயிட்டேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணேன். சேம் இங்கேயும் இப்போ செலக்ட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா, அந்த இடமே தமிழ்நாடுன்ற இடம் பிளாங்கா மாறிடுது. பாருங்க, இப்படி ஆயிடுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எஸ்கேப் பண்ணிட்டு மேலே இருக்குல்ல, அப்படியே என்ன பண்ணுங்க, கர்சர் மாறுது பாருங்களேன். இந்த நார்மலாக இப்போ மேலே வச்சிட்டேன், தமிழ்நாடை வச்சுட்டேன், கர்சரை கொண்டுட்டு வர்றேன். இங்கே பாருங்க, ஒரு ப்ளஸ் இருக்கா, இது ஒயிட்டா இருக்கா, இந்த பிளஸ் இந்த பாருங்க, இந்த இடத்துக்கு கொண்டு போன உடனே இங்க பாருங்க அப்படியே பிளாக் பிளஸ்ஸா மாறிடுதா, அப்படியே டிராக் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்களா, ஓகே. பண்ணிட்டு பின்கோடு 625402. ஓகே, கம்ப்ளீட். இப்போ இவரோட மொபைல் நம்பர் 9894785664. ஓகே. இப்போ இவர்கிட்ட ஒரு நம்பர் தான் இருக்கு, இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இல்லை. சரி, ஓகே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கொடுக்கல. சரி, மெயில் ஐடி, இவருக்கு மெயில் ஐடி இருக்கு. என்ன பண்றதுன்னா, மெயில் ஐடி இவருக்கு இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன்னா மெயில் ஐடியை கொடுக்குறேன். சரி, ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி தான். சரி, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லை, நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் அப்படியே போயிடுறேன். திரும்ப டேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிடுறேன். தமிழும் இல்லை, நெக்ஸ்ட் போயிடுறேன். தமிழ் ஜூனியர் தான் இப்போ போட போகிறேன். சரிங்களா, ஓகே, போயிடுறேன். இப்போ நேரம் என்ன பண்ணிடுறேன், என்ன பண்ணுறாருன்னா தமிழ் ஜூனியர் பண்ண போகிறார். அதனால இங்கே செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்கே இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இருந்தால் இங்கே செலக்ட் பண்ணலாம், தமிழ் இருந்தால் இங்கே செலக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா டைப் ரைட்டிங் தமிழ் ஜூனியர் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, எந்த பேஜ், இப்போ பாருங்க 3rd பேஜ். ஓகே, போட்டுட்டேன். ஓகே, அடுத்து பாருங்க, எனக்கு சாட்டன், அது அடுத்ததெல்லாம் பாருங்க எதுவுமே எனக்கு என்னது இல்லை. இப்போ செகண்டும் முடிச்சிட்டேன். இது டெம்பரவரி ஐடி 3. ஓகே, 3. இப்போ நான் நேமு, ஸ்டூடெண்ட்டோட நேமு, இல்லை ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே செலக்ட் பண்ணோம், இப்போ இங்கே ஃபீமேல் இருக்குது, ஆனால் செலக்ட் பண்ணிக்கிடுவோம். பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ அடுத்த ஒரு நேமுக்கு நான் எனக்கு தேவை அப்படின்னா இப்படி எடுத்து காப்பி பேஸ்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை டெலீட் பண்ணுறேன், அந்த இடத்த வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஏன்னா அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாமல் போயிடுது. அப்போ இல்லாமல் போகும்போது நான் என்ன பண்ணலாம், இந்த இடம் வந்து என்னென்னா டேட்டா வேலிடேஷனில் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா காப்பி பண்ணி அந்த இடத்த பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராக் பண்ணிக்கலாம், ரெண்டில் எதுனாலும் செய்யலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னீங்கன்னா அடுத்து அட்ரஸ்,
மதுரை தமிழ்நாடு. ஓகே, ஒரு நம்பர் தான் இருக்கு, மெயில் ஐடி இல்ல. ஓகே, குவாலிஃபிகேஷன் இல்ல. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா பாருங்க. ஓகே, இங்க இப்ப இங்க டைப் ரைட்டிங்ல இங்கிலீஷ்ல ஹையர். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ். அடுத்து தமிழ்ல ஹையர். ஓகே, ஃபோர்த் பேஜ் பாருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே என்ட்ரி போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. இல்லாட்டி என்ன பண்ணுங்க, ஃபைலில் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன் ஃபைலை. இங்கே பாருங்க, இந்த சிடியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் எக்ஸல் ஃபைல். நான் இப்போ எக்ஸலில் ஒர்க் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், அப்லோட் எக்ஸல் ஃபைல் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ ப்ரௌஸில் நீங்கள் அந்த ஃபைலை எடுத்துக்கலாம், எங்கே வச்சுருந்தாலும் சரி. நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இப்போ ப்ரௌஸ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போயிருங்க. என்ன நேமில் ஃபைல் நேம் நமக்கு தெரியும் கொடுத்துருக்கிறதுல. இங்கே பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இல்லை அதை ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்த உடனே இப்போ அப்லோடு தான் எக்ஸல் ஃபைல் நான் கொடுத்துட்டேன்னா இப்போ எத்தனை ரோ நம்மளுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சக்ஸஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்லோடு த எக்ஸல் ஃபைல். பாருங்க கொடுத்துருச்சா? அங்கே பாருங்க, அப்லோடிங் சக்ஸஸ்ஃபுல். சரிங்களா? யூ ஹவ் அப்லோட் 3 rows சக்ஸஸ்ஃபுல்லி. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோம், நம்ம எக்ஸல் ஃபைலை அப்லோட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இது அப்லோட் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கறதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னா இதை முடிச்சிட்டோம். இப்போ கிரியேட், சரிங்களா, இல்லை எடிட் அப்ளிகேஷன். சரிங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க இங்கே இப்படி வந்திருக்கா. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு என்டர் டெம்பரவரி ஐடி அப்படின்னு இருக்குல்ல, இங்கே நம்ம எக்ஸலில் அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் எந்த நம்பரைனாலும் இங்கே நம்ம டைப் பண்ணிட்டு இப்போ நான் 3 டைப் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணணும், 3 டைப் பண்ணிட்டு 3 நம்ம டெம்பரவரியோட ஐடி 3 ஆர் எந்த ஸ்டூடெண்ட் நேமோ அது எல்லாமே இங்கே விஷுவல் ஆகும். இப்போ நான் கொடுக்குறேன், பார்க்கலாம். பாருங்களேன், இந்த உஷாநந்தினி. இதில் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக எடிட் பண்ணலாம். தேவைன்னா, நான் இப்போ எதுவும் பண்ணலை, அப்படி தேவைன்னா நீங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்டேட் டீட்டெயில்ஸ், இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், அது சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? கிரியேட்டும் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இப்போ புதுசாக வேணும் அப்படின்னா நான் இங்கே புதுசாகவே பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துட்டு ஒருத்தங்களுக்கு தனியாக வேணும் என்ன பண்ணலாம், இப்போ 4ன்றதுக்காக எக்ஸலில் போய் டைப் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணால் புதுசாகும். அதை நான் என்ன பண்ணேன், இப்போ 3 வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து மேற்கொண்டு பண்ணணும்னா திரும்ப நான் என்ன பண்ணலாம்னீங்கன்னா அந்த கிரியேட்டில் போயிட்டு இங்கே 4ன்னு கொடுத்து கேண்டிடேட் நேம் கொடுத்து இங்கே அங்கே சேம் என்ன பண்ணணும் எக்ஸலில் அதை அப்படியே நான் என்ன பண்ணலாம்னீங்கன்னா இங்கே வந்து அப்படியே நான் ஃபுல் பண்ணணும். இல்லை நான் எக்ஸலே பண்ண வேணாம், நான் இந்த அப்ளிகேஷன்லேயே பண்ணிக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் இங்கேயே பண்ணலாம். ஒருத்தங்களுக்கும் நீங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலமாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு
என்ன பண்ணணும், நீங்க அப்டேட் டீடைல்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். இப்போ 4 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து 5 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து 6 இப்படி நீங்க கொடுத்துட்டே வரலாம். சரிங்களா? ஓகே, இப்படியும் நீங்க பண்ணிக்கலாம். எக்ஸலையும் நீங்க இருந்த மணிக்கு பல்கா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இங்க இந்த டெலிட் அப்ளிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் அப்ளிகேஷன் இன்னும் அப்டேட் ஆகலை. சரிங்களா? பார்த்துட்டேன் நான். இன்னும் டெலிட் வந்து ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை இனிமேல் அவங்க கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அப்ளிகேஷன்ஸ் நம்ம 3 பேருக்கு பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை பேர்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜஸ். இப்போ அப்லோட் இமேஜஸை கிளிக் பண்ணுறேன். சேம் அங்கே தான் என்டர் டெம்பரவரி ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே ஹெட்டிங் தான், அப்படியே தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்தா இந்த இடத்துல வரதை எடிட் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்துட்டு பெட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பாருங்க, கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இப்போ என்ன வந்திருக்கு, ஓகே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்த உடனே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். சரிங்களா? எப்படி ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை இமேஜையும் சைனையும் நம்ம எப்படி எவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் பண்ணி சின்னதாக்கிக்கலாம் இல்லை பெருசாக்கலாம் அப்படின்றது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே பண்ணிட்டேன். பண்ண உடனே இந்த டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. பாருங்க, வியூ மட்டும்தான் நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக. சரிங்களா? இப்போ இவரோட போட்டோஸை நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரௌஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த போட்டோஸை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண போறேன். ப்ரௌஸ் போறேன். போன உடனே சிஸ்டம்குள்ள ஒரு டயலாக் பாக்ஸ் இப்படி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே. சரிங்களா? இப்போ என்ன பண்றேன்னா இதுல நான் எங்க போட்டோஸ் வச்சிருக்கேனோ அங்க போறேன். இப்போ இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டு அவர் நேமை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க இருக்கு போட்டோ. இந்த போட்டோவை வச்சு ஓப்பன் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த போட்டோவை டபுள் கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? பண்ணிட்டேன். இப்போ பாருங்க வந்துருச்சு. சேம் அடுத்து என்ன பண்றேன்னா சிக்னேச்சர். ஓகே, சிக்னேச்சரை கிளிக் பண்றேன். பண்ணிட்டு பாருங்க இந்த சிக்னேச்சரையும் கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோட இமேஜையும் நான் என்ன பண்றேன் இங்க, ஸோ நான் இங்க அப்லோட் பண்ண போறேன். கிளிக் பண்றேன். ஓகே, பண்ணிட்டேன். சரிங்களா? அப்டேட் டீடைல்ஸ் கொடுத்துறேன். ஓகே, பாருங்க அவரோட போட்டோ அப்லோட் ஆயிருச்சு, சைன் அப்லோட் ஆயிருச்சு, சர்டிஃபிகேட்டும் அப்லோட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ 2. ஓகே, ஆனந்தகுமார் இவரோட டீட்டெயில்ஸ். தமிழ் ஜூனியர் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறேன். சிக்னேச்சர் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, அப்லோட் இமேஜும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா அப்ளிகேஷன் டிராஃப்ட் காப்பி. ஓகே, இங்க பாருங்க அப்படியே. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா இதை பிரிண்ட் எடுத்து ஸ்டூடெண்ட்டை இந்த இடத்துல கையெழுத்து வாங்கணும். பிளேஸு டேட். சரிங்களா? போட்டு தான் நம்ம இதை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஓகே, இப்போ இந்தியன் பேங்க் இது இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கன்சாலிடேட் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டிடியூஷனை கிளிக் பண்ணுறேன். டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட்டோ அத்தனை ஸ்டூடெண்ட்டோட இது அமௌண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. டோட்டல் ஸ்டூடெண்ட் இப்போ எத்தனை நம்ம 3 தான் போட்டிருக்கேன். இல்லை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வருதுன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்டோட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இந்த இதில் வந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம பே பண்ண போகிறோம். இதுதான் கன்சாலிடேட். டோட்டலாக நம்ம டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ
அத்தனை ஸ்டூடெண்டோட டோட்டல் பீஸ் இவ்வளவுதான். சரிங்களா? பேக்ல வர்றேன். கன்சால்டேட்ல பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னீங்கன்னா, ஓகே இப்போ இங்க பார்த்துட்டேன், பீஸ் பார்த்துட்டேன். திரும்ப இப்போ என்ன பண்றேன்னா இந்தியன் பேங்க்ல MU சலான் போறேன். கிளிக் ஹியர் டு விசிட் இந்தியன் பேங்கை கிளிக் பண்றேன். ஒரு பக்கத்துல நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதுல டவுன்ல வாங்க, கீழே வாங்க, அதர் லிங்க்ஸ். ஓகே அதர் லிங்க்ஸ் இருக்கும். இதுல பாருங்க இந்த .gte exam அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டோட்டல் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை இங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த டோட்டல் அமௌண்ட் எல்லாமே எடுத்துக்கிறோம். பாத்தீங்களா வந்துருச்சு பாத்தீங்களா? ஆன்லைன்ல பேவே பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல தான் நீங்க பே பண்ண முடியும். அப்படிதான் ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை ஃபீச்சர்ஸ்ல மாறலாம், எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்தியன் பேங்க்ல நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க ஆஃப்லைன்ல சலான பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த பொசிஷன் தான் இருக்கு. இப்போ நாங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க, அமௌண்ட் இங்க என்ட்ரி போட்டீங்க, போட்டு அப்படியே கீழே வர்றீங்க. கீழே வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க இன்ஸ்டிடியூஷனோட நேம் கொடுங்க, இங்க அப்ரூவல் நம்பர் கொடுங்க, இங்க உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரை இங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பே பாத்தீங்கன்னா சலான் டவுன்லோடு வரும், இல்ல பே வரும். பே கொடுத்தீங்கன்னா நீங்க இந்தியன் பேங்க்ல தான் பே பண்ணணும். அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா நீங்க சலானை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சலானை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சலானை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சலான் வந்து டவுன்லோட் எப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு 3 காப்பி பிரிண்ட் எடுங்க. 3 காப்பி பிரிண்ட் எடுத்து 3 காப்பியும் கொண்டுட்டு போய் பேங்க்ல போய் நீங்க என்ன பண்ணுங்க, பணத்தை கட்டிட்டு 3லையுமே சீலை வாங்கிட்டு அவங்க ஒரு காப்பி எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு காப்பி, நம்ம இங்க இருந்து டோட்க்கு அனுப்புறது டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு காப்பி. திரும்ப என்ன பண்ணுங்க, அதை ஸ்கேன் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணுங்க. இப்போ வந்து இந்தியன் பேங்க்ல ஆன்லைன்லயே பே பண்ணிட்டேன்னா ஓகே. ஒருவேளை அதர் பேங்க்கு கொண்டுட்டு வரலாம். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு தெரியல. சரிங்களா? அதனால நான் சொல்றேன், ஒருவேளை நாளைக்கே கூட அதர் நெட் பேங்கிங் அப்டேட் கொண்டுட்டு வரலாம், வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இல்லைன்னா இப்போ நான் ஒருவேளை இப்படி இல்லாத இந்தியன் பேங்க் எனக்கு இல்லைன்ற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃப்லைன்ல தான் நான் என்ன பண்ணிருப்பேன், டவுன்லோட் பண்ணி சலான் கட்டியிருப்பேன். அந்த கட்டின சலானை ஸ்கேன் பண்ணிட்டு இங்க பாருங்களேன் அப்லோட் பேமெண்ட் சலான்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்டா தான் நான் ஒரு சலான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சலான் 1. சரிங்களா? கொடுத்துட்டு இங்க நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா சலான் வந்துடும். ஒருவேளை திரும்ப ஒரு சலான் கட்டிட்டு திரும்ப ஒரு 5 பேத்துக்கு திரும்ப சலான் கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சலான் 2 போடுங்க. சரிங்களா? அதை அப்லோட் பண்ணிட்டு திரும்ப இன்னொன்னு பண்ணணும்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த சலானோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்க சலானோட டேட்டு, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரு, நம்ம கட்டணும் பாத்தீங்களா ஃபீஸ், அந்த அமௌண்ட், அந்த நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா சலான், அந்த இமேஜ் என்ன பண்ணுங்க 500 கேபிக்குள்ள இருக்கணும், எடுத்து வச்சுக்கோங்க. அதை ப்ரௌஸ் பண்ணிருங்க. பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆயிடும். சரிங்களா? ஓகே. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட், சரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகல. சரிங்களா? அடுத்து இப்போ இன்னும் இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் வேலை செய்யல. ஒருவேளை ஃபீச்சர்ஸ்ல வேலை செய்யலாம் நான் நினைக்கிறேன், தெரில எனக்கு. லாஸ்ட் ஒன் மட்டும் பார்த்துடலாம். ஓகே பாருங்க, டவுன்லோட்ஸ்ல என்ன பண்ணுங்கன்னா நோட்டிபிகேஷன் பாருங்களேன், இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா அந்த நோட்டிபிகேஷன். சரிங்களா? சர்க்குலர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டா இங்க பாருங்களேன், நீங்க இந்த பொசிஷன்ஸ்ல ஃபார்ம் எப்படி ஃபுல் பண்ணணும், எல்லா டீடைல்ஸ் எப்படி ஃபுல் பண்ணணும், ஃபுல் பண்ண நேமோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, நீங்க இதை நீங்க டவுன்லோட் கேன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி நீங்க ஒண்ணா பாத்துக்கோங்க. போன பேடும் நீங்க இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லாமே இங்கே இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இப்போ என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் வேணுமா, நீங்க இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே என்ன ஆகும் பாருங்க, எல்லா சென்டரோட கோடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்களேன், பிப்ரவரி நோட்டிபிகேஷன், பிப்ரவரியோட நோட்டிபிகேஷன், அந்த நோட்டிபிகேஷனையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இங்க பாத்துக்கலாம். சரி, அடுத்து பாருங்க, இங்க என்ன பண்ணுங்க, டவுன்லோடு டேட்டா ஷீட். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா
டேட்டாவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். இதை நீங்கள் ஒன்ஸ் கேத்ரூ பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல சேம் அதுதான், அந்த பொசிஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குரியதான் அதில் இருக்குது. நீங்கள் இதையே நீங்கள் பிரிண்ட் எடுத்து வைக்கணும்னாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன். இப்போ அடுத்ததுல என்னன்னா, ஒரு நேம்னா ஒரு நேமே ஃபுல்லாகி 1 2 3 அப்படி இருக்கு பாருங்க. இந்த டெம்பரவரி நம்பர் 1, ஒரு ஸ்டூடெண்டோட நேமு, இன்சியல், டேட் ஆஃப் பர்த், சரிங்களா, ஃபாதர் நேமு, இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டினியூ அப்படியே இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டூடெண்ட் பாருங்க, டெம்பரவரி ஐடி 2 பார்த்தீங்களா, இப்படி இருக்கு. நீங்க தாராளமாக பார்க்கலாம். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு போனஃபைடு வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்க 10th கீழே இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க அட்டஸ்டட் வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், ஓகே, தேங்க்யூ.